ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிஒன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். உங்களுடன் நான் நீலா. அண்ட் உங்களுடன் நான் சிபி. நாங்க ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது February 13, 2026க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஆமா, இந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா கிடைக்கும். மற்ற சோர்சஸ் மாதிரி இல்லாம எங்க பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. இப்ப நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எங்க மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. மற்ற டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண நிறைய கொஸ்டின்ஸை நாம கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் தினமும் நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி கான்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு கன்சைஸா கியூரேட் பண்றது தான். மற்றவங்க கான்டென்ட் விட 5 மடங்கு சின்னதா இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல நாம தான் பெஸ்ட். ஸோ சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, வாங்க நியூஸ்குள்ள போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் நேஷனல் நியூஸ். நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு சூப்பர் அப்டேட். தூத்துக்குடியில இருக்கிற விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி, அதாவது விஓசி போர்ட், இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு அட்வான்ஸ்ட் ஆன்டி ட்ரோன் செக்யூரிட்டி சிஸ்டம் டெப்ளாய் பண்ணிருக்காங்க. வாவ், இது ஒரு செம இனிஷியேட்டிவ். அப்போ இனிமே அன்ஆத்தரைஸ்ட் ட்ரோன்ஸ் எதுவும் போர்ட் பக்கம் வர முடியாதா? சத்தியமா முடியாது. இந்த ப்ராஜெக்டோட முக்கிய நோக்கமே மேரிடைம் அண்ட் கோஸ்டல் செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்றதுதான். போர்ட்டோட கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அன்ஆத்தரைஸ்ட் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ், அதாவது UAVs கிட்ட இருந்து பாதுகாக்கிறது தான் இதோட வேலை. சூப்பர். இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும்? இது 5 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள 360 டிகிரி கவரேஜ் கொடுக்கும். இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதாவது CEL கூட கொலாபரேட் பண்ணிருக்காங்க. கிரேட் நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் பவர் கிரிட் பத்தி. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடோட 17 ஹோல்லி ஓன்டு சப்சிடியரிஸை 2 எக்ஸிஸ்டிங் என்டிட்டிஸ் கூட மெர்ஜ் பண்ண அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. 17 கம்பெனியை 2ஆ மாத்துறாங்களா? எதுக்கு இவ்வளவு பெரிய கன்சாலிடேஷன்? சிம்பிள். ஃபினான்ஷியல் ஓவர்சைட் அண்ட் ரிப்போர்ட்டிங்கை சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான். இதனால மொத்த லீகல் என்டிட்டிஸ் 19ல இருந்து 2ஆ குறைஞ்சிடும். ஸ்கீம் குரூப் ஏக்கு கீழே 12 சப்சிடியரிஸை பவர் கிரிட் காவடா 2C டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் கூடவும், ஸ்கீம் குரூப் பிக்கு கீழே 5 சப்சிடியரிஸை பவர் கிரிட் வத்தமன் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் கூடவும் மெர்ஜ் பண்றாங்க. காட் இட். பவர் கிரிட் பத்தி சில ஸ்டாட்டிக் ஃபேக்ட் சொல்லுங்க. கண்டிப்பா. பவர் கிரிடோட CMD ரவீந்திரகுமார் தியாகி. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு அண்ட் இது 1989ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பர்ஃபெக்ட். அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல நடந்த சில ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பாப்போம். யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அங்க சில கீ ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை வர்ச்சுவலா இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அதோட சில புது ட்ரெயின் சர்வீஸையும் ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்காரு. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அது? 1 சியோரி ரோட் ஓவர் பிரிட்ஜ், இது 42 crore செலவுல கட்டியிருக்காங்க. இன்னொன்னு குமார்பூர் ரோட் ஓவர் பிரிட்ஜ், இது GT ரோட் காரிடார்ல 55 crore செலவுல கட்டியிருக்காங்க. இந்த குமார்பூர் ஆர்ஓபி வெஸ்ட் பெங்கால ஜார்க்கண்ட் கூட கனெக்ட் பண்ணுது. ட்ரெயின் சர்வீஸ் பத்தி சொல்லவே இல்லையே. சொல்றேன். ஆசன்சோல் பொகாரோ ஸ்டீல் சிட்டி மெமு அப்படிங்கிற ஒரு புது ட்ரெயின் சர்வீஸையும் தொடங்கி வச்சிருக்காரு. இந்த 2 இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஸ்டீல் ஹப்ஸுக்கு நடுவுல கனெக்டிவிட்டியை இது பூஸ்ட் பண்ணும். நைஸ் ஒன். சரி, எக்கானமி பக்கம் போலாமா? ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கே. ஆமா, லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி இந்தியாவோட ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ஜான்வரி 2026ல 2.75% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இது ஒரு ரிவைஸ்ட் CPI சீரீஸை பேஸ் பண்ணி கணக்கிட்டு இருக்காங்க. 2.75%? இது RBIயோட டார்கெட் பேண்டுக்குள்ள இருக்கா? எக்ஸாக்ட்லி. போன வருஷம் ஆகஸ்டுக்கு அப்புறம் இப்போதான் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ரேட் RBIயோட டார்கெட் பேண்டுக்குள்ள வந்திருக்கு. இந்த ரிவைஸ்ட் CPI சீரீஸ்ல பேஸ் இயரை 2024க்கு மாத்திருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபுட்டோட வெயிட்டேஜ் 46%ல இருந்து 37% குறைச்சிருக்காங்க. அப்போ ஃபுட் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கு? ஃபுட் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் 2.13% ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. ஓகே. அடுத்து பேங்கிங்ல ஒரு மிக முக்கியமான நியூஸ். RBIயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி ரிவ்யூ. ஆமா, FY 26க்கான 6th பை-மந்த்லி மானிட்டரி பாலிசி ரிவ்யூ வந்திருக்கு. MPC பாலிசி ஸ்டான்ஸை நியூட்ரலாகவே ரீடைன் பண்றதுக்கு யுனானிமஸா டிசைட் பண்ணிருக்காங்க. ரேட்ஸ்ல ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? நோ சேஞ்சஸ்.
ரெப்போ ரேட் 5.25%ல மெயின்டைன் பண்றாங்க. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அதாவது எஸ்டிஎஃப் ரேட் 5%, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அதாவது எம்எஸ்எஃப் ரேட் 5.5% அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அதாவது சிஆர்ஆர் 3% ஆக மெயின்டைன் பண்றாங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ்ல எது மாற்றமுண்டா? இருக்கு. ரியல் ஜிடிபி growth projection ஃபார் FY26 7.3%ல இருந்து 7.4%க்கு அப்வர்ட் ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சிபிஐ இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன் ஃபார் FY26 2%ல இருந்து 2.1%க்கு மார்ஜினலா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. வேற என்ன இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு? நிறைய இருக்கு. மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அதாவது எம்எஸ்எம்இஸுக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸோட லிமிட்டை ₹10 லேக்ல இருந்து 20 லேக்கா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் இப்போ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ஸ் அதாவது ரீட்ஸுக்கும் ஃபினான்ஸ் பண்ணலாம். வாவ், தட்ஸ் a big step. வேற ஆர்பிஐ மிஷன் சக்ஷம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா 1.4 லேக் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ண போறாங்க. அதோட ஃபாரின் இன்வெஸ்டர்ஸுக்கான வாலண்டரி ரிட்டென்ஷன் ரூட்ல ₹2.5 லேக் crore லிமிட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். சூப்பர், நிறைய தகவல்கள் இருக்கு. இது எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. எல்லாரும் கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை சுலபமா மெமரைஸ் பண்ண எங்க ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்குது. ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க அடுத்த நியூஸ்க்கு போகலாம். அக்ரிமெண்ட்ஸ் கேட்டகரியில மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் புதுச்சேரி கவர்மெண்ட் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? புதுச்சேரி யூனியன் டெரிட்டரியில மெரீன் ரிசர்ச், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ளூ எக்கானமி இனிஷியேட்டிவ்ஸை அட்வான்ஸ் பண்றதுக்கு தான். சிம்பிள் அண்ட் ஸ்வீட். ரிப்போர்ட்ஸ்ல ஏதாவது இருக்கா? இருக்கு. US Green Building Council and Green Business Certification Inc. ரிலீஸ் பண்ண annual list of 10 countries and regions for leadership in energy and environment design in 2025 லிஸ்ட்ல இந்தியா செகண்ட் ரேங்க் பிடிச்சிருக்கு. அடேங்கப்பா, நாம செகண்ட் ரேங்கா? அப்போ ஃபர்ஸ்ட் யாரு? அவுட்சைட் USA, மெயின்லேண்ட் சைனா தான் டாப் ரேங்க்ல இருக்கு. கனடா தேர்ட். ஆனா ஓவரால் குளோபல் லீடர் இன் லீட் அடாப்ஷன் USA தான். இந்தியா மொத்தம் 611 ப்ராஜெக்ட்ஸ்ல 16.1 மில்லியன் கிராஸ் ஸ்கொயர் மீட்டர்ஸை சர்டிஃபை பண்ணிருக்கு. That's impressive. இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு வருவோம். இந்தியா UN ஹானர் ரோல்ல ஜாயின் பண்ணிருக்கு. ஆமா, இந்தியா 2026 ஃபிஸ்கல் இயர்க்கான UN ரெகுலர் பட்ஜெட்க்கு ஃபுல் அசெஸ்ட் கான்ட்ரிபியூஷனான $35.18 மில்லியன் பே பண்ணிட்டாங்க. நம்ம கான்ட்ரிபியூஷன் டோட்டல் UN ரெகுலர் பட்ஜெட்ல 1.016%. UN ஹானர் ரோல்னா என்ன? ஸ்டிப்புலேட்டட் 30-day பீரியட்குள்ள ஃபுல் கான்ட்ரிபியூஷனை பே பண்ற கண்ட்ரீஸ்க்கு இந்த மரியாதை கிடைக்கும். இந்த வருஷம் 64 மெம்பர் ஸ்டேட்ஸ் ஃபுல்லா பே பண்ணாலும் 55 பேர் தான் இந்த ஹானர் ரோல்க்கு குவாலிஃபை ஆனாங்க. கிரேட் டு ஹியர் தட். நெக்ஸ்ட், தாய்லாந்துல ஜெனரல் எலெக்ஷன் நடந்திருக்கு. கன்சர்வேட்டிவ் பூம்ஜாய் தாய் பார்ட்டியோட லீடர் அனுதின் சாரன் விராக்குல் தான் வின் பண்ணிருக்காரு. இப்போதைக்கு அவர் தான் கேர்டேக்கர் PM. ஓகே, அடுத்து நேட்டோ பத்தின ஒரு நியூஸ். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஆர்க்டிக் சென்ட்ரி அப்படின்னு ஒரு புது மிஷனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆர்க்டிக் சென்ட்ரியா? பேர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, இது ஒரு என்ஹான்ஸ்ட் விஜிலன்ஸ் ஆக்டிவிட்டி. ஆர்க்டிக் ரீஜன்ல நேட்டோவோட மிலிட்டரி பிரசன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் கேப்பபிலிட்டிஸை ஸ்ட்ரெங்தன் பண்றது தான் இதோட எய்ம். நேட்டோ பத்தி சொல்லணும்னா அதோட செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ராட், ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரசல்ஸ், பெல்ஜியம்ல இருக்கு. அண்ட் இது 1949ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அண்டர்ஸ்டுட். இப்போ டிஃபென்ஸ் நியூஸ்க்கு போலாமா? இந்தியா அண்ட் கிரீஸ் அவங்களோட டிஃபென்ஸ் டைஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? நியூ டெல்லியில ஒரு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் இன்டென்ட் அதாவது JDI சைன் பண்ணிருக்காங்க. இதோட நோக்கம் பைலேட்ரல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷனை பூஸ்ட் பண்றது. இது ஒரு 5-year ரோட் மேப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. வேற ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ்? ஆமா, குருகிராம்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஒரு கிரீக் இன்டர்நேஷனல் லைசான் ஆஃபீஸரை டிப்ளாய் பண்ணவும் முடிவு பண்ணிருக்காங்க. கிரீஸோட பிரசிடென்ட் கான்ஸ்டன்டினோஸ் தசூலாஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் கிரியாகோஸ் மிட்சதாகிஸ். நெக்ஸ்ட், இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு ஒரு மேஜர் அக்விசிஷன் நடந்திருக்கு. ஆமா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதாவது HAL கூட ₹2312 crore மதிப்புள்ள ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. இது மூலமா இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு 8 Dornier 228 ஏர்கிராஃப்ட்ஸ் வாங்க போறாங்க. குட் டு நோ. அடுத்தது இந்தியன் நேவி பத்தி. இந்தியன் நேவி
கம்பைன்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் 154 அதாவது CTF 154ஓட கமாண்டை அஸ்யூம் பண்ணிருக்காங்க. CTF 154னா என்ன? இது கம்பைன்ட் மேரிடைம் ஃபோர்சஸ் அதாவது CMFக்கு கீழே இயங்குற ஒரு கீ மல்டிநேஷனல் ட்ரெய்னிங் டாஸ்க் ஃபோர்ஸ். இது 47 CMF மெம்பர் நேஷன்ஸ்க்கு மேரிடைம் செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுது. இந்தியாவோட கமாண்ட் நம்மள ஒரு ப்ரிஃபர்ட் செக்யூரிட்டி பார்ட்னரா நிலைநிறுத்துது. எக்ஸலண்ட். இப்போ ஒரு மேசிவ் நியூஸ். டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் அதாவது DAC சுமார் 3.6 lakh crore மதிப்புள்ள மேஜர் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அதாவது AON கொடுத்திருக்காங்க. 3.6 lakh crore. வாவ்! என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அது? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு மல்டி ரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், ஸ்பெசிஃபிகலி ரஃபேல், காம்பேட் மிசைல்ஸ் அண்ட் ஏர்ஷிப் பேஸ்ட் ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் வாங்க போறாங்க. இந்தியன் ஆர்மிக்கு ஆன்டி டேங்க் மைன்ஸ், விபவ் அண்ட் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம்ஸை ஓவர்ஹால் பண்ண போறாங்க. நேவி அண்ட் கோஸ்ட் கார்டுக்கு என்ன? இந்தியன் நேவிக்கு 4 megawatt மெரீன் கேஸ் டர்பைன் பேஸ்ட் எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட்டர் அண்ட் P-8I லாங் ரேஞ்ச் மேரிடைம் ரெகானசன்ஸ் ஏர்கிராஃப்ட், இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு டானியர் ஏர்கிராஃப்ட்கான எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஆர் இன்ஃப்ராரெட் சிஸ்டம் வாங்க AON கிடைச்சிருக்கு. What a massive boost for our defense forces. சரி, பிசினஸ் நியூஸ் பார்க்கலாம். கார்டன் ரேஸ் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அதாவது GRSE, ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட் HSL கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கன்சோர்ஷியம் ஃபார்ம் பண்ணி ஒரு லார்ஜ் ஸ்கேல் நேஷனல் ஷிப் பில்டிங் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. GRSEயோட CMD கமோடோ PR ஹரி அண்ட் HSLோட CMD கமோடோ கிரிதீப் சிங். நெக்ஸ்ட், பெங்களூரு பேஸ்ட் அப்போஜி ஏரோஸ்பேஸ், ஆஸ்திரேலியன் பேஸ்ட் ஆம்பிபியன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒரு பெரிய டீல் சைன் பண்ணிருக்காங்க. டீல் வேல்யூ எவ்வளோ? என்ன வாங்க போறாங்க? டீல் வேல்யூ 3,500 crore. இது மூலமா 15 ஆல்பட்ராஸ் G11T ஆம்பிபியன் ஏர்கிராஃப்ட் வாங்க போறாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் நிலம் தண்ணீர் ரெண்டுலையும் லேண்ட் அண்ட் டேக் ஆஃப் ஆகும். இது UDAN ஸ்கீம்க்கு கீழே கோஸ்டல் அண்ட் ஐலண்ட் ஏரியாஸ்ல ரீஜனல் கனெக்டிவிட்டிக்கு சப்போர்ட் பண்ணும். சூப்பர்ப் ஐடியா. இன்னொரு பிசினஸ் நியூஸ்ல காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதாவது CCI இன்டெல் கார்ப்புக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. எவ்ளோ ஃபைன்? எதுக்காக? ₹27.38 crore ஃபைன். இந்தியால டெஸ்க்டாப்ஸ்க்கான பாக்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் மார்க்கெட்ல அவங்களோட டாமினன்ட் பொசிஷனை அபியூஸ் பண்ணதுக்காக இந்த பெனால்டி. CCIயோட சேர்பர்சன் ரவ்னீத் கவுர். காட் இட். சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்கு. சொல்லுங்க, கேட்போம். ஆதித்ய பாண்டியா குஜராத்தை சேர்ந்த ஒரு 17-year-old ஸ்டூடெண்ட் இந்தியாவிலேயே யங்கஸ்ட் மேல் அனலாக் ஆஸ்ட்ரோனாட் ஆகியிருக்காரு. அனலாக் ஆஸ்ட்ரோனாட் அப்படின்னா என்ன? அவர் ஒரு லூனார் ஹேபிட்டட் சிமுலேஷன் மிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. குஜராத்ல டோலவீரால ஆகா ஸ்பேஸ் ஸ்டுடியோ இந்த மிஷனை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அங்க ஒரு கண்டெய்னர் பேஸ்ட் லூனார் அனலாக் ஹேபிட்டாட்குள்ள 4 அனலாக் ஆஸ்ட்ரோனாட்ஸ் தங்கியிருந்தாங்க. ஆதித்ய பாண்டியா தான் அந்த க்ரூக்கு ஹார்ட்வேர் IoT சிஸ்டம்ஸ்க்குலாம் லீடரா இருந்தாரு. இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட் அட் சச் a young age. ஸ்டேட் நியூஸ்ல என்ன இருக்கு? லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா பட்னால இருக்கிற பீகார் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில நேஷனல் விதான் அப்ளிகேஷன் அதாவது நேவாவை லான்ச் பண்ணிருக்காரு. நேவாவா? ஆமா, இதோட எய்ம் பீகார் அசெம்பிளிய ஒரு பேப்பர்லெஸ் டிஜிட்டல் ஹவுஸா மாத்துறது. இதன் மூலமா லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்க்கு ரியல் டைம் டிஜிட்டல் ஆக்சஸ் கிடைக்கும். Last but not the least, a reminder about an important day. ஆமா, வேர்ல்ட் கேன்சர் டே February 4 அன்னைக்கு அப்சர்வ் பண்றோம். 2026க்கான தீம் யுனைடெட் பை யூனிக். இது யூனியன் ஃபார் இன்டர்நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் UICCயால 2000ல இருந்து அப்சர்வ் செய்யப்படுது. All right folks, that's a wrap for today's current affairs. இன்னைக்கு நிறைய முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். ஆமா, அண்ட் இந்த எல்லா நியூஸையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. எங்க டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல தினமும் இரவு 8 மணிக்கு அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு குவிஸ் நடக்கும். எக்ஸாக்ட்லி. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வினர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. So a fun way to learn and win. சோ யோசிக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் லீக் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் செஷன்ல உங்களை சந்திக்கிறோம். Until then, this is your host Sib and Nila signing off from Score Clever. Keep learning, keep growing. Bye bye.